Ashwin Sweets and Snacks. For export order enquiry 7373041434 www.ashwinsweets.com. பெட்ரோல் டீசலுக்கு பதிலாக மாசு இல்லாத போக்குவரத்தான மின்சார வாகனங்களின் பயன்பாட்டை ஊக்குவிக்கும் வகையில் இந்த பட்ஜெட்டில் அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது. லித்தியம் அயன் பேட்டரிகளுக்கான சுங்க வரியை முழுவதுமாக ரத்து செய்வதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் உரையில் தெரிவித்துள்ளார். இதனால் மின்சார வாகனங்களின் விலை குறைய வாய்ப்புள்ளதாக நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். மின்சார வாகனங்களின் முக்கிய அங்கமாக லித்தியம் அயன் பேட்டரிகள் விளங்குகின்றன. வாகனங்களின் விலையை நிர்ணயிப்பதிலும் லித்தியம் பேட்டரிகள் தான் முக்கிய பங்காற்றுகின்றன. இந்தியாவிலேயே ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் ரியாசி மாவட்டத்தில் அமைந்துள்ள சலால் ஹைமானா பகுதியில் 6 மெட்ரிக் டன் லித்தியம் தனிமம் இருப்பதாக புவியியல் சார்ந்த ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இருந்தபோதும் அவற்றை எடுக்க பெரிய அளவில் முதலீடுகள் தேவைப்படுவதால் தற்போது ஆஸ்திரேலியாவிலிருந்தும் அர்ஜென்டினாவிலிருந்தும் இந்திய நிறுவனங்கள் லித்தியத்தை இறக்குமதி செய்து வருகின்றன. இந்நிலையில் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் லித்தியம் அயன் பேட்டரி கழிவுகள், கோபால்ட் கழிவுகள், லீட், ஜிங்க் மற்றும் 12 முக்கிய தாதுக்களின் அடிப்படை சுங்கவரி முழுவதும் ரத்து செய்யப்படுவதாக பட்ஜெட் உரையில் அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ள அனைத்து தாதுக்களும் மின்சார வாகன பேட்டரி உற்பத்தி மற்றும் மொபைல் போன் பேட்டரி உற்பத்திக்கு முக்கிய பொருட்களாக கருதப்படுகின்றன. அவற்றுக்கு வரி விலக்கு அளிப்பதன் மூலம் அது சார்ந்து இயங்கும் தொழில் நிறுவனங்களின் செலவினங்களை குறைக்க மத்திய அரசு வழிவகை செய்துள்ளதாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக மின்சார வாகன பேட்டரி உற்பத்தியாளர்கள் இந்த அறிவிப்பால் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதனால் டாடா, ஓலா எலக்ட்ரிக் போன்ற முன்னணி நிறுவனங்கள் மட்டுமின்றி வேறு சில புதிய நிறுவனங்களும் மின்சார வாகன பேட்டரி தயாரிப்பில் களமிறங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாளடைவில் அது அந்த நிறுவனங்களிடையே ஆரோக்கியமான போட்டியை உருவாக்கி மின்சார வாகனங்கள் மற்றும் ஸ்மார்ட் போன்களின் விலை குறைய வழிவகை செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. Ashwin Sweets and Snacks. For export order enquiry 7373041434 www.ashwinsweets.com.